ஓம் கணாஹம் துவா கணபதிகும் வபாமகே கவிங் கவினாமுபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமக. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் பகாராய நமோ நமக. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரி காலாக்கினி காலாய காலாக்கினி ருத்ராய நீலகண்டாயம் மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. அதாவது சிவ வழிபாடு, ருத்ர வழிபாடு, முருக வழிபாடு, இப்படிப்பட்ட அற்புதமான பக்திமான்களாகிய விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி பொறுத்தளவில் 2 ராசிகளும் சேர்ந்தது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு 10 பிறவியில அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை 10-20 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 63 நாயன்மார்கள் வழிபாட்டை நீங்கள் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் செய்தீர்களானால் மகான்களினுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய கஷ்டத்தையும் கசப்பையும் தர்ம சங்கடத்தையும் சிரமத்தையும் போக்கும். விருச்சிக ராசிக்கு 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் பலன் சொல்கிறோம். அப்போ விருச்சிக ராசி காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அது இயற்கையிலேயே ஒரு கசப்பு இருக்கும், ஒரு வலி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் மின்னல் வேகத்தில் திட்டம் தீட்டுவார்கள். அறிவில் சிறந்தவர்கள், ஆண்டோர்கள், பெரிய சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, பெரிய கணித மேதையாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே பிரமாதமாக இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ராசி பலனை பொறுத்த வரையில் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசியில் உச்சமடைய போகிறார். ஏற்கனவே ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பகவான், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதுதான் மெயின் பிளானட். இந்த பிளானட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு ஒரு மங்கள பார்வை பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு, வேலை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானை நல்லா கவனிக்கணும். உங்களுடைய 3ஆம் வீட்டின் அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார், 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 3ஆம் வீட்டின் அதிபதியையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்ப சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். எங்கிருந்து? உச்சமாக இருந்து, உச்சமான ஒரு கிரகம் இருந்து அதனுடைய பார்வைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோப சாப தோஷ ரோகத்தை எல்லாத்தையும் போக்கிடும். சேலஞ்சோட சொல்றேன், பரீட்சையில எழுதி எழுதி தோத்து போன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கைப்பிடி அளவாவது ஒரு வேலையை கிடைச்சிடும். செல்வம் அதிகரிக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். சில உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்கு, மனுஷனா இருந்தால் நோய் வர்றது சாஸ்திரம் தான். 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசிக்கு
எப்படி இருக்க போகுது? ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், முதல்ல நல்ல திட்டங்கள், உங்களுடைய கலைத்திறமைகள் மூலம் லாபம் ஏற்பட போகுது. குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியில் இருந்து 9வது வீட்டில் சஞ்சரிப்பார். ராசியிலிருந்து 9வது வீடு பாக்கியஸ்தானம், காலச்சக்கரத்திற்கு பாக்கியாதிபதி. அப்ப நிறைய பேருக்கு என்ன ஆகும்? குருவே உச்சமடைகிறார். அப்ப இது அதிர்ஷ்ட வீடுன்னு பெயர். அதிர்ஷ்ட வீடு, குருவுக்கு அதிர்ஷ்ட வீடு யார்? விருச்சிக ராசிக்கு. குரு 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். சமூக ரீதியான முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். 2ஆம் இடம் தனுசு ராசி. 2ஆம் இடம் தான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இதெல்லாம் இருக்கும். 5ஆம் இடம் அறிவு, புத்தி, ஞானம், ஆராய்ச்சி, கல்வி, உயர்கல்வி அதெல்லாம் உண்டு. 3ஆம் இடம் என்பது போட்டித் தேர்வுகள். 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்ப 3ஆம் வீட்டின் அதிபதியும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் ஆகிய சனி பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால உங்கள் வாழ்க்கையில சவால்களை குறைக்கும், சரியான முடிவை எடுக்கக்கூடிய உங்கள் திறமையெல்லாம் வளர்க்கும். அதனால இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக, ஆமா ஒவ்வொரு வருஷமும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கடா நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு புலம்புறீங்க, கமாண்ட்ல போட்டு தள்ளுறீங்க. நாங்கள் என்ன செய்வோம்? உங்கள் ஜாதகம், பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருக்கான், விலகம் எங்கும் எல்லா பேருமா கிட்டு போகிறான், எல்லாருக்குமா சிரமம் இருக்கு. சிரமம் இருக்கும், இல்லைன்னா இல்லை. இது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகமாக வாரார். அதனால உங்களுக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்குவேன், மனதார சொல்றேன். அதனால நீங்க தவறான செயல்களிலிருந்து விலகியிருப்பீர்கள். உங்களுக்கு புனித யாத்திரைகளுக்கு போகணும், நிறைய ஆன்மீக வழிபாடு செய்யணும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால இடமாற்றத்தை கொடுப்பானால நான் உள்ளூர்ல தான் இருப்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? கடவுள் ஏதோ ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தடுது. வருவதை எதிர்கொள்ள வேண்டும், வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதனால சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4 கூடியவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால பொதுவாக ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும், மந்தமா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொடர்புல சில நோய்கள் உங்களை தாக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலம் கொஞ்சம் பாதிப்படையும், உங்களை தொந்தரவு பண்ணும். அதுபோல் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் அவங்களுடைய உடல்நலம் குறித்து கூட நீங்க கொஞ்சம் கவலைப்படுவீங்க. எழுதிக்கங்க. கல்வியில் உள்ள இடையூறுகள்லாம் ஏற்படும். மாணவர்கள் கவனம் செலுத்தணும், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு. அதெல்லாம் ஜூனுக்கு பிறகு சரியாயிடும். ஜூன் 2, 2026 பிறகு குரு கடகத்துக்கு வரும் பொழுது, அப்ப அட்டமத்தில் இருக்க குரு விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அதனால இருக்கு. அப்ப ஜூன் 2க்கு பிறகுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷத்தின் பின்பகுதியில். அதனால மாணவர்கள் கவனம் செலுத்தணும், அதுக்கு முன்னால கவனம் செலுத்தணும். சிக்கல்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்லாம் முன்ன வரும். காதல் உறவுகளிலும் சில பதற்றம் இருக்கும். காதல் உறவுகள் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எப்படி நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்றது, ஒன்றும் முடிவு சொல்ல மாட்டான்னு காதல் கசக்கும். ஜூனுக்கு பிறகு இனிக்கும். ராகு கேது பயிற்சி. ராகு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால லாபஸ்தானத்தில் கேது பகவான், அதாவது 10ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேலும் கொஞ்சம் மைனஸ். அதனால மனக்கவலைகளை நீங்கி பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஜூன் 2, 2026 பிறகு அமோகமாக இருக்கும். அதுக்கு முன்னால தொழில தேக்க நிலையெல்லாம் ஏற்படும் வருஷத்தின் முதல் ஆரம்பத்திலிருந்து. இருந்தாலும் உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தான், பிற்பகுதியில் தான் 9ல் சஞ்சரிக்கும் போது தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வரும். உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பிறகு ப்ரமோஷன் உண்டாகும். நிறைய பேருக்கு விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை எல்லாம் ஜூன் 2க்கு பிறகு கிடைக்கும். அதுக்கு முன்னால வழக்கமாக தான் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யுது. அதனால ஆண்டின் பிற்பகுதியில் குருவினுடைய சஞ்சாரம் அதெல்லாம் உங்களுக்கு அவருடைய பார்வை படக்கூடிய இடம். தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியாகும். தொழில்
வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். அதனால் அது வரையிலும் கொஞ்சம் காத்திருங்க, குரு பயிற்சி வர்ற வரையிலும். அதுபோல் பழைய நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஆதரவும் கிடைக்கும். அதே போல் நிதி மற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். நம்ம சொல்கிறதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான். அதாவது ஆதிக்கம் இருந்தாலும் உங்கள் வாக்கு சாதுரியத்தினாலும் துணிச்சலாலும் பல பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து ஆதாயம் கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் ஒளிஞ்சு வசப்பட்டுட்டு மன விரக்தி ஆயிடாதீங்க. கடன்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். உங்கள் சேமிப்பெல்லாம் உயரும். திடீர் தனவரவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பணம் வரும். ஆமாம், வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையும். பழைய வீட்டை இடித்து திருத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலையெல்லாம் உயர்ந்து குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆகி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன சந்தோஷங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கசப்பெல்லாம் நீங்கி 2 பேரும் அந்யோன்யமாக சேர்ந்து வாழவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடவும், அந்த சுபகாரியங்கள்லாம் நடக்க வாய்ப்பெல்லாம் பிற்பகுதியில் உண்டு. அதனால் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு அனுப்பார்கள். பிள்ளை சரியில்லை சாமி, பிள்ளை எட்டி முட்டி பண்ணுதான் அப்படிங்கிறதெல்லாம் சரியாயிடும். உறவினர்கள்லாம் பிரிந்திருப்பாங்க, நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிருப்பான். அவங்ககிட்ட இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மீண்டும் அவங்க உங்களோட ஒரு இரக்கமான சூழ்நிலை உண்டாகும். அவர்களுடைய சப்போர்ட் இருக்கும். அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிறந்த முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு நாள்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் வயசானவங்களுக்கு. அதெல்லாம் குணமாயிடும். உங்களுடைய மன வலிமையும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். இருந்தாலும் அதிகமாக வேலைப்பளுவின் காரணமாக சோர்வு ஏற்படாமல் இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் செவ்வாய் பகவானை வணங்கணும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான், அவரை வணங்கினா நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் மாலை வேளையில் இரவு 8 to 9 செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்கிறது வெற்றியும் தைரியத்தையும் தரும். சத்துருக்கள் அழிந்து போவார்கள். அதே போல கால பைரவரை வணங்குவதும் தடைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். தடைகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். அதுபோல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதுபோல புற்றுல இருக்கக்கூடிய நாகம்மன், அந்த நாகாத்தா வழிபாடு ரொம்ப நன்மை தரும். இவங்கெல்லாம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும். கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டுட்டு வாங்க. ஒரு விநாயகர் அகவலை சொல்லுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படியாவது ஒருத்தர் ஒரு 75% வேலை கிடைச்சிடும். எதையாவது ஒன்று பண்ணிக்கின்னு பிடிச்சி எவ்வளவோ கண்டார் 4 தடவை 5 தடவை எக்ஸாம் எழுதி நாசமாக போனேன். இந்த தீப்பு முருகன் அருளாளன்றோம். ஒரு வேள் வச்சு வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.